கூட அத்திக்கடை அவனாசி திட்டத்தை சொன்னாங்க. நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருப்பதற்கு முன்பு எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்தவரை ஒருத்தர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தாங்க. அம்மா இந்த அத்திக்கடை அவனாசி திட்ட போராட்டம் நடந்துபட்டு இருக்கும் போதே அம்மா அவர்கள் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று எண்ணி 50 ஆண்டு காலம் போராடுகின்ற விவசாயிகளுக்கு அண்ணா திமுக ஆட்சியிலே விடிவு காலம் பிறக்கும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதற்கு பூர்வாங்க பணிகளை நாங்கள் தொடங்கணும். ஏன்னா மழையிலிருந்து வர வேணும். அங்கே இருக்கின்ற அணை நிரம்பின பிறகு தான் அங்கே தண்ணி எடுக்க முடியும், அதுக்கு பின்னாடி எடுக்கவே முடியாது. அப்படி தான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம். அப்படி அந்த திட்டத்தை எடுத்து கீழே கொண்டாடுறதுக்கு குறைஞ்சி 15 வருஷம் ஆகும். ஒரு நாளில் 2 நாளில் எடுத்து வர முடியாது. ரிசர்வ் ஃபாரஸ்ட் நிறைய அனுமதி வாங்கணும், டனல் அடிக்கணும், தொட்டி பாலம் கட்டணும். இதையெல்லாம் கணக்கிட்டு மத்திய அரசுக்கு அனுப்புனா ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த திட்டம் சாத்தியமெல்லாம் ரிஜெக்ட் பண்ண அப்புறம் தான் எப்படியாவது விவசாயிகளுக்கு தண்ணி கொடுக்க வேணும். இதுக்கு மாற்று வழி கண்டுபிடிப்பதற்காக எங்களுடைய தலைமை பொறியாளர்கள், கண்காணிப்பு பொறியாளர்கள் அவர்களெல்லாம் அழைத்து இதற்கென்ற ஒரு தனி திட்டத்தையே துவக்கினேன். ஏற்கனவே பணியில் இருக்க தலைமை பொறியாளர் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் தான் இருப்பாங்க. அவர்களுக்கு ப்ரமோஷன் ஆகி 1 வருஷம் 1.5 வருஷம் தான் இருப்பாங்க, ரிட்டையர் ஆகிடுவாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டேன். தலைமை பொறியாளர்கள், ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர்களை நியமித்து இதை எப்படி இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களை வைத்து திட்டத்தை தீட்டி முதற்கட்டமாக எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும். முதல் படி அந்த அடிப்படையில் தான் இந்த பவானியிலிருந்து தண்ணி நீரேற்று பாசனம் மூலமாக எடுத்தோம். 2ஆம் கட்டம் நாங்கள் விடுபட்ட பகுதி, இங்கே சொன்னாங்களே மேட்டூர் பகுதி அன்னூர் வரைக்கும் விடுபட்ட பகுதியாக இருந்தது. அந்த திட்டத்தில் அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்ற பொழுது உங்களை போல் வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாய பிரிவினை மக்கள் என்னை சந்தித்து, நாங்களும் விவசாயி, எங்களையும் பாருங்கள், இந்த திட்டத்தில் எங்களையும் இணைச்சிக்கிங்க, நீங்கள் இருக்கின்ற பொழுது அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும், எங்களுக்கு இந்த பவானி சாகர் அணை தண்ணீர் கிடைக்கும் என்ற கோரிக்கை வைத்த காரணத்தினால ஒட்டுமொத்தமாக அந்த திட்டத்தை நிறைவேற்றலாம்ட்டு ஒரு டிபிஆர் போட்டு விரிவான திட்ட அறிக்கைலாம் தயார் பண்ணி அதற்கு தேவையான நிதிகள் அதெல்லாம் பெறுகின்ற பொழுது இங்கேயே பவானி சாகர் பக்கத்தில் ஒரு தடுப்பணை கட்டி அதன் மூலமாக நீரேற்றின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாயில் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு சூழ்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதனால தான் நின்னது.